Unit 6 Office Applications 4 Part 2 இதுல Working with Presentation பார்க்க போறோம். Working with Presentation ஒரு presentation prepare பண்றதுக்கு முன்னாடி setting the presentation styleங்கிறது முக்கியமானது. The foremost and important step is to set the slide style. அதாவது ஒரு ஸ்லைடினுடைய ஸ்டைலை தீர்மானிக்கிறது மிகவும் முக்கியம் and முதன்மையானதும் கூட. அதுல 4 ஆப்ஷனை நம்ம கேரி அவுட் பண்ணிக்கணும். என்னென்ன? சைஸ், ஓரியன்டேஷன், பேக்ரவுண்ட், லேஅவுட். ஸோ MS PowerPoint பொறுத்த வரைக்கும் சைஸ் எங்க இருக்கு? டிசைன் மெனுல பேஜ் செட்டப்ல இருக்கு. பை டிஃபால்ட் ஒரு பிரசன்டேஷன்ல எப்பவுமே ஸ்லைடுங்கிறது A4 லீகல் அந்த மாதிரி சைஸா கொடுக்கப்பட மாட்டாது. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா விட்த் அண்ட் ஹைட் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதாவது விட்ங்கிறது 10 inches ஆகவும் ஹைட்டுங்கிறது 7.5 inches ஆகவும் பை டிஃபால்ட் இருக்கும். நமது தேவைக்கு தகுந்த மாதிரி நாம அந்த விட்டையும் ஹைட்டையும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அடுத்தது ஓரியன்டேஷன். இது டிசைன் மெனுல ஸ்லைட் ஓரியன்டேஷன். ஸோ ஐதர் போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப்பாக போட்டுக்கொள்ளலாம். பேக்ரவுண்ட். டிசைன்ல பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டுங்கும் போது நாம இன்சர்ட் பண்ணக்கூடிய ஸ்லைடினுடைய பேக்ரவுண்ட் எப்படி அமையணும் அதுதான். அப்ப அந்த பேக்ரவுண்டுங்கிறது ஒரு ஸ்லைடுக்கும் வெவ்வேறு இருக்கலாம், இல்ல எல்லா ஸ்லைடுக்கும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். தென் லேஅவுட். ஹோம்ல ஸ்லைட்ஸ்ல லேஅவுட். லேஅவுட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எந்த பேட்டர்ன் வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஓபன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். அதுல பார்ப்போம். சைஸ் ஃபார்மேட்ல பேஜ்ல பேஜ் செட்டப்ல பேப்பர் ஃபார்மேட் அதே மாதிரி விட்த் அண்ட் ஹைட்டா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓரியன்டேஷன் பேஜ்ல பேஜ் செட்டப்ல ஓரியன்டேஷன். பேக்ரவுண்ட் ஃபார்மேட்ல பேஜ்ல பேக்ரவுண்ட். லேஅவுட் ஃபார்மேட்ல ஸ்லைட் லேஅவுட். தென் இப்ப ஒரு பிரசன்டேஷன் ஓபன் பண்ணினால் பை டிஃபால்ட் ஒரே ஒரு ஸ்லைடு தான் ஓபன் ஆயிருக்கும். அப்ப நமக்கு நிறைய ஸ்லைட்ஸ் வேணும்னா ஃபர்தரா ஸ்லைட்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட்டிங் மோர் ஸ்லைட்ஸ் டு தி பிரசன்டேஷன். எப்படி பண்றது? அது ஹோம்ல போய் நியூ ஸ்லைட் எடுத்தா MS PowerPointல அடுத்தடுத்து ஸ்லைட்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்சர்ட்ல ஸ்லைடுன்னு கொடுத்தா அது ஓபன் ஆஃபீஸ்ல இம்ப்ரெஸ்ல. ஆடிங் டெக்ஸ்ட் டு தி பிரசன்டேஷன். ஒரு பிரசன்டேஷனுடைய ஸ்லைடு ஸ்டைலை நம்ம டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் அதாவது கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு there are 2 methods. வியூல பிரசன்டேஷன் வியூஸ்ல போய் நார்மல் ஆப்ஷன் எடுக்கலாம். இது பவர் பாயிண்ட்ல. வியூல நார்மல், இது இம்ப்ரெஸ்ல. ரெண்டு மெத்தட்லயும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும் பொழுது டெக்ஸ்ட் ஆர் ஆடட் டைரக்ட்லி இன்சைட் த பிளேஸ் ஹோல்டர் பாக்ஸஸ். ஸோ ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் ஹோல்டர் பாக்ஸஸுக்குள்ள டெக்ஸ்ட அடிக்கலாம் டைரக்டா. அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய தம்ப்நெயில் வியூல நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன டெக்ஸ்ட் அடிச்சோமோ என்ன ஃபார்மேட்ல அடிச்சோமோ அதே மாதிரி காண்பிக்கும். இதே இன்னொரு விதமா, அதாவது வியூல பிரசன்டேஷன் வியூஸ்ல அவுட்லைன் பவர் பாயிண்ட்ல, தென் வியூல அவுட்லைன் இம்ப்ரெஸ்ல, இந்த மெத்தட்ல அடிக்கும் பொழுது text is entered also in a convenient way.
அதுல நம்ம ஃபார்மேட்டோட அடிப்போம். இதுல என்ன பண்ணலாம்னா டைரக்டா வெறும டெக்ஸ்ட் மட்டும் அடிச்சிட்டு வந்து அப்புறம் ஃபார்மேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி பண்றச்சே நம்ம ஃபார்மேட் ஒர்க் ஸ்பேஸ்ல பண்ணினா கூட அவுட்லைன் வியூல எப்படி அது தெரியும் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் வியூ ஆஃப் ஸ்லைடுக்கு பக்கத்துல அதனோட கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஆனா ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம ஃபார்மேட்டடா இருக்கும் பொழுது இந்த இடத்துல வெறும் டெக்ஸ்ட் என்டர் ஆன மாதிரி தான் காமிக்குமே தவிர ஃபார்மேட்டடா காண்பிக்காது. நெக்ஸ்ட், ரைட் அபவுட் ஹெடர் அண்ட் ஃபூட்டர். வேர்ட்ல எக்ஸல்ல எல்லாம் பார்த்துருக்கோம் ஹெடர் அண்ட் ஃபூட்டர். பட் பிரசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இன்சர்ட்ல டெக்ஸ்ட்ல ஹெடர் அண்ட் ஃபூட்டர், இது பவர் பாயிண்ட்ல. தென் இன்சர்ட்ல பேஜ் நம்பர் ஆர் ஈவன் டேட் அண்ட் டைம் ரெண்டையும் எடுக்கலாம். அப்படி எடுத்தா ரெண்டுத்துக்குமே ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ங்கிற விண்டோ ஓபன் ஆயிடும். இது இம்ப்ரெஸ்ல. இப்ப text about the slide detail is added as a header. அப்ப ஹெட்டர்ங்கிற போர்ஷன்ல என்ன வரும்னா நாம அடிக்கக்கூடிய டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட், இந்த ஸ்லைடுன்னு பத்தின டீடைல்ஸுக்கு என்ன அடிக்கிறோமோ டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் தான் ஹெட்டரா ஆட் ஆகும். தென் டேட் அண்ட் டைம், பேஜ் நம்பர், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆர் விசிபிள் இன் ஹேண்ட் அவுட். நாம எதை ஆட் பண்ணினாலும் டேட்டு, டைம், பேஜ் நம்பர், இது எதை ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல என்ன ஹெட் அடிச்சிருக்கோமோ டெக்ஸ்ட், இல்ல ஃபூட்டர்ல என்ன அடிச்சிருக்கோமோ அது எல்லாமே they are visible in handout. ரெஃபரன்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ஹேண்ட் அவுட்ல விசிபிலிட்டி காமிக்கும். இதே டேட் அண்ட் டைம், ஸ்லைடு நம்பர் and then text as footer are visible in slide show or slide. So ஸ்லைடுல டைரக்டா நமக்கு ஹெட்டர்ங்கிறது தெரியாது, அது ஹேண்ட் அவுட்ல மட்டும் இருக்கும். ஆனா ஸ்லைட் ஷோலையோ ஸ்லைட்லயோ டேட் அண்ட் டைம், ஸ்லைடு நம்பர், தென் ஃபூட்டர்ல என்ன டெக்ஸ்ட் அடிக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட், அதெல்லாம் விசிபிலிட்டிக்கு வரும். இம்ப்ரூவிங் த பிரசன்டேஷன். ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு பிரசன்டேஷனை மேலும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இல்ல டெக்கரேட் பண்றது, இல்ல அழகுபடுத்துறது. Adding graphics like picture, clip art, shape, table, chart, இதுல எதை வேணாலும் ஆட் பண்ணலாம். Adding media files, audio, video, இதுல எது வேணா இருக்கலாம். And adding transitions and animations, transitionையும் அனிமேஷன்ஸையும் பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது adding graphics to the presentation. இன்சர்ட்ல illustrations இல்லைனா இன்சர்ட்ல டேபிள், இன்சர்ட்ல வேர்ட் ஆர்ட், இதை பயன்படுத்தி எம்எஸ் பவர் பாயிண்ட்லேருந்து நாம கிராஃபிக்ஸை ஒரு பிரசன்டேஷனுக்கு ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இன்சர்ட்ல பிக்சர் ஆர் டேபிள் ஆர் சார்ட், இது இம்ப்ரெஸ்ல ஆட் பண்ணி கிராஃபிக்ஸை பிரசன்டேஷனுக்கு கொண்டு வரலாம். அது மட்டுமில்ல, இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் வியூல டூல்பார்ல டிராயிங் டூல்பார்ஸ் அதை ஓபன் பண்ணினா இந்த ஷேப்ஸ், தென் கிளிப் ஆர்ட், வேர்ட் ஆர்ட், அதெல்லாம் அதுல இருக்கும். ஸோ இப்ப ஒரு பிக்சர் வந்துருச்சு பாருங்க. இது அப்கோர்ஸ் பவர் பாயிண்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்கிற பிக்சர். ஸோ இன்சர்ட்னு சொன்ன உடனேயே அதுல டேபிள், பிக்சர், கிளிப் ஆர்ட், போட்டோ ஆல்பம்னு இருக்கு, அது பார்க்க போறோம். தென் ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட், வேர்ட் ஆர்ட் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணின பிறகு soon after inserting any of the graphics, corresponding formatting tools appear. எந்த கிராஃபிக்கை எடுத்து போட்டாலும் அதுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டிங் டூல்ஸ்ங்கிறது பாப்அப் ஆகும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன ஃபார்மேட்டிங் ஃபெசிலிட்டியை வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், inserting media files to the presentation.
இன்சர்ட்ல மூவி பார் சவுண்ட் அப்படின்னு இருக்கும் பவர் பாயிண்ட்ல. தென் அதே இன்சர்ட்ல மூவி அண்ட் சவுண்ட் இது இம்ப்ரெஸ்ல. யூஸ் ஆஃப் மீடியா கிளிப்ஸ் இன் த பிரசன்டேஷன். ஒரு பிரசன்டேஷன்ல மீடியா கிளிப்ஸை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதனோட யூஸ் என்ன? The animated picture, that is a movie, and sound at the time of slideshow add more effect for visual communication. So, ஒரு presentationோ இல்லைனா ஒரு slide showலையோ ஒரு animated pictureயோ sound fileயோ insert பண்ணிட்டு அதை விஷுவலா பார்க்கும் பொழுது அதனோட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். வெறுமை டெக்ஸ்டுவலா பார்க்கறத விட அந்த சவுண்ட் ஃபைலோட தென் அனிமேட்டட் பிக்சரோட பார்க்கும் பொழுது ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். யூ வில் பி இன் a better position to understand. ஸோ அப்படி வரும் பொழுது already recorded sound file, both internal file or external file can be inserted. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் ஃபைல், சிஸ்டத்திலேயே பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய சவுண்ட் ஃபைலையோ இல்லைன்னா எக்ஸ்டர்னலா ஒரு பென் டிரைவ் சிடிலேருந்து எக்ஸ்டர்னலா ஒரு சவுண்ட் ஃபைலையோ எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரசன்டேஷனை வெறும் டெக்ஸ்டுவலா நீங்க பார்க்கறதுக்கும் இப்ப அதனோட நேரேஷன் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ அந்த நேரேஷனோட நீங்க பார்க்கும்போது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்கு தான் மீடியா கிளிப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, மீடியா கிளிப்ஸுங்கும் போது மூவி அண்ட் சவுண்ட் ரெண்டையும் இன்சர்ட் பண்ணலான்னு. பட் ஒன்ஸ் நீங்க அது வீடியோ ஃபைலா இருந்தாலும் சரி இல்ல ஆடியோ சவுண்ட் ஃபைலா இருந்தாலும் சரி, ரெண்டையும் இன்சர்ட் பண்ணின உடனே அதுக்கான ஆப்ஷன்ஸை உடனே நம்ம அதனோட டூல்ஸ்ல இருந்து எடுத்து எஃபெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், அனிமேஷன்ஸ் இன் த பிரசன்டேஷன். எதுக்காக இந்த அனிமேஷன்ஸை நம்ம பிரசன்டேஷன்ல யூஸ் பண்றோம்? தி அனிமேஷன்ஸ் ஆட் not only beauty but also value to the presentation. ஏற்கனவே சொன்னதுதான், தட் இஸ் அழகு மட்டும் கொடுக்க போறது இல்ல, வேல்யூவும் ஜாஸ்தி. so that நமக்கு ஈஸியா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். விஷுவலா பார்க்கறச்சே எல்லாத்தையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எம்எஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமேஷனை எங்க நம்ம எஃபெக்ட் பண்ணிப்போம்? கஸ்டம் அனிமேஷன் அப்படிங்கிறதுல போய் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். தென் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடு ஷோல கஸ்டம் அனிமேஷன். ஸோ இது ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு அனிமேஷனை நம்ம எஃபெக்ட் பண்ணிக்கலாம். அனிமேட்டட் பிக்சர் அப்படின்னு சொல்றோம், அது மூவி, அதாவது வித் மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப நம்ம இங்க பாக்குற அனிமேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டை எப்படிலாம் மூவ் பண்ண வைக்கலாம், ஒரு பிக்சரை எப்படி மூவ் பண்ண வைக்கலாம்னு. மூவிங்கும் போது இட் ஹேஸ் போத் ஆடியோ அண்ட் வீடியோ, அது மாதிரி ஃபைலையும் உள்ள இன்சர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம பாக்குறது ஒரு டெக்ஸ்டுக்கோ இல்ல போடக்கூடிய ஒரு இமேஜுக்கோ எப்படி ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறது, அனிமேஷனை கொடுக்கறது அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பாக்குறோம். சோ இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஓபன் ஆயிருக்கு, அதுல மேல கொடுத்திருக்கு கஸ்டம் அனிமேஷன் அப்படின்னு. அப்ப அந்த கஸ்டம் அனிமேஷன்ல உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எந்த ஆப்ஷனை எடுத்து வேணும்னாலும் எந்த டெக்ஸ்டுக்கோ இல்ல பிக்சருக்கோ அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பண்றச்சே there are more animated effect அந்த டெக்ஸ்ட் பார்க்கிறதுக்கு. அப்ப அதுல டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படிங்கன்னு பார்க்கும்போது ஒரு 4 கைண்ட் ஆஃப் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இப்ப பாருங்க, பிக்சர்லயே தெரியுது. என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், மோஷன் பார்ட்ஸ், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன். டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் சொல்லும் பொழுது அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்தா அதுல ஃபர்தரா நிறைய இருக்கும்.
அந்த ஆப்ஷன்ஸை எடுத்து நாம் ஒரு பிக்சருக்கோ இல்லை டெக்ஸ்டுக்கோ அப்ளை பண்ணிக்க முடியும். Transition added to the presentation. So what is transition added to the presentation? The effect that takes place when one slide gives way to the next slide in a presentation. ஒரு ஸ்லைடு ஷோல ஒரு ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடுக்கு வழி விடுகிறது. ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகும்போது வரக்கூடிய ஒரு விளைவு தான் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் பவர் பாயிண்ட்ல எங்க போய் டிரான்சிஷனை ஆன் பண்ணிக்கணும்? அனிமேஷன்ஸ்ல டிரான்சிஷன் டு திஸ் ஸ்லைட் அந்த ஆப்ஷனை எடுக்கணும். இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடு ஷோல ஸ்லைடு டிரான்சிஷன் அப்படின்னு எடுக்கணும். இப்ப பக்கத்துல வருது பாருங்க பிக்சர். சோ இதுல டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு எக்ஸாம்ல வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன், தென் யூ நேம் சம் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இப்படிலாம் கொஸ்டின் வருது. எம்எஸ் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 58 டிரான்சிஷன்ஸ் இருக்கு. தென் இம்ப்ரெஸை பொறுத்த வரைக்கும் 57 டிரான்சிஷன்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன டைப் ஆஃப் டிரான்சிஷன், கேட்டகரிஸ் என்ன? ஃபேட்ஸ் அண்ட் டிசால்வ்ஸ்ல சில டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ், வைப்ஸ் அதுல இருக்கு. தென் புஷ் அண்ட் கவர். ஸோ இதுல எதை வேணும்னாலும் எடுத்து நாம ஸ்லைட்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வாட் இஸ் அ ட்ரிகர்? ட்ரிகர்னா ஒன்றும் இல்லை, தூண்டி விடுதல். அதாவது an item on the slide that performs action when clicked is called trigger. ஸோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் அதனோட வேலையை செய்ய ஆரம்பிக்குது எப்போ அதை கிளிக் பண்ணும்போது, அதுதான் ட்ரிகர்னு பேர். ஸோ எக்ஸாம்பிள், கிளிக்கிங் ஆன் த டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷனை நம்ம கிளிக் பண்ணின உடனே ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகுது. என்ன டிரான்சிஷன் அப்ளை பண்றோமோ அது அப்ளை ஆகுது. இதை தான் ட்ரிகர்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர்? இது முன்னாடியே ரெஃபர் பண்ணினேன். Placeholder is a box with dotted borders that contains content and stays within a slide layout. அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாக்ஸுக்கான அவுட்லைன் பார்த்தீங்கன்னா டாட்டட் பார்டர்ஸா இருக்கும், பிளெயினா இருக்காது. அதுக்குள்ளதான் நம்ம டெக்ஸ்ட் அடிப்போம், அதாவது கண்டென்ட். பட் அந்த பாக்ஸ் எங்க இருக்கும்? ஸ்லைடு லே அவுட்டுக்கு உள்ள இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட், வாட் இஸ் கால்ட் அ கிராஃபிக் ஸ்டைல் இன் இம்ப்ரெஸ்? இம்ப்ரெஸ்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. இப்போ கிராஃபிக் ஸ்டைல் டிஃபைன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கிராஃபிக் ஆர் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஒரு டெக்ஸ்டோ இல்லைன்னா கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்டோ போடும் பொழுது அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஒரு கிராஃபிக் ஸ்டைலா கிரியேட் பண்ண முடியும் இம்ப்ரெஸ்ல. அதை தான் கிராஃபிக் ஸ்டைல்னு சொல்றோம். இட் குரூப்ஸ் ஆல் த ஃபார்மேட்டிங் அட்ரிபியூட்ஸ் and it associates a name to make it reusable. Associates அது ஒரு பேரையும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். so that அது ஒரு கிராஃபிக் ஸ்டைலா கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா வேணும்னா எப்ப வேணும்னாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், வாட் ஆர் ஓவர்ஹெட் அண்ட் ஹேண்ட் அவுட்? ஸோ ஹேண்ட் அவுட்னா என்ன, ஓவர்ஹெட்னா என்னன்னு பார்க்க போறோம். தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் டு டிஸ்பிளே தி பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் ஆன் எ லார்ஜ் ஸ்கிரீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் இஸ் கால்ட் ப்ரொஜெக்டர். அதுதான் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். த இன்ஸ்ட்ருமெண்ட்
used to display the presentation slides. நாம போடக்கூடிய presentation slides ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுவோம். அதத்தான் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்றது. Handout. Presentation slides printed on the paper and issued to audience for reference is handout. So, ஒரு presentation projectorல அதாவது overhead மூலமா ஒரு screenல பார்க்கிறோம். ஆனா அதுக்கு reference வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? அது ஒரு handout print பண்ணி கொடுத்துடலாம் கையில ஆடியன்ஸ்க்கு. அதனால அத handout அப்படின்னு சொல்றோம்.